கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியில் MYV3 Ads என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் பொதுமக்கள் பலரையும் ஆசை காட்டி மோசடி செய்ததாகவும், மருத்துவர்கள் பரிந்துரையின்றி மாத்திரைகளை விற்பனை செய்ததாகவும் கூறி பாமக நிர்வாகி உட்பட பொதுமக்கள் பலர் நீலாம்பூர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன் MYV3 Ads நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்த கோவை போலீசார் அதன் நிர்வாக இயக்குநரான சக்தி ஆனந்தனிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நிறுவனத்தில் உறுப்பினர்களாக உள்ள ஆயிரக்கணக்கானோர் நீலாம்பூர் பகுதியில் கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து MYV3 Ads நிறுவனத்திற்கு எதிராக பல தரப்பிலிருந்தும் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக இதே நிறுவனம் 2023ஆம் ஆண்டு V3 ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரிடம் இதே பாணியில் சுமார் 5000 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஏற்கனவே மோசடியில் ஈடுபட்ட V3 ஆன்லைன் டிவி நிறுவனம் மோசடி செய்து மக்களை ஏமாற்றியுள்ள நிலையில் அந்நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக பணியாற்றிய சக்தி ஆனந்தன் தான் தற்போது MYV3 Ads நிறுவனத்தை நடத்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் இந்த நிறுவனம் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இப்போ 10,000 கோடி உள்ள வந்துருச்சு. இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்கு. அதனால இந்த பினாமி MD சக்தி ஆனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க. இப்போ இது ஆரம்பம் தான். இந்த 10 பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம். இனி இந்தியா ஃபுல்லா ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர் விஜய் ஆனந்த், MYV3 Ads நிறுவனத்தில் இதுவரை 65 லட்சம் பேர் உறுப்பினர்களாக உள்ளதாகவும், அதில் 17 லட்சம் பேர் அந்த நிறுவனம் கூறிய வாக்குறுதிகளை நம்பி 1,26,000 கோடி ரூபாய் கொடுத்து சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் மட்டுமே MYV3 Ads நிறுவனம் 17,000 கோடி ரூபாய் வரை பணம் வசூலித்துள்ளதாக தெரிவித்த அவர், இந்த பணத்திற்கு கணக்கு காட்ட 200 போலி நிறுவனங்களை அவர்கள் உருவாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் சக்தி ஆனந்தனின் பின்னால் இருந்து செயல்படும் விஜயராகவன் உள்ளிட்ட முக்கிய நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். 65 லட்சம் பேரும் இப்ப முதல்ல இருக்க மேல இருக்க 5,000 பேர் 5 லட்சம் பேருக்கு பணம் வருது. இப்போ 1,26,000 ரூபான்னு காசு கொடுத்தது மொத்தம் வந்துங்க கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் 1 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அப்ப 17 லட்சம் 1 லட்சம்னா 17,000 கோடி ரூபா வசூலாயிருக்கு. இப்ப 17,000 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு? அதுக்கு 200 புதிய நிறுவனங்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் சப்ளிமெண்டரி கம்பெனிஸ். எல்லா பேரும் எங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்கு. ஏற்கனவே இவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் எனவும், தங்களின் வளர்ச்சி பிடிக்காமல் காவல்துறை மூலம் போலியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் MYV3 Ads நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சக்தி ஆனந்தன் தெரிவித்து வந்தார். இந்நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி கோவை காவல் ஆணையரக அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்னர் வெளியே வந்த அவர், எதிர்மறை விமர்சனங்களால் தனது நிறுவனம் பல மடங்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும், விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் இருக்கும் வரை தனது நிறுவனம் இயங்கும் எனவும் உறுதிபட தெரிவித்தார். அத்துடன் 2 ஆண்டுகளாக தனது நிறுவனம் நியாயமான முறையில் செயல்பட்டு வருவதை அதிகாரிகளுக்கு விளக்கி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சார், இப்போ சிம்பிள் சார், எங்க கம்பெனி ப்ராப்பரா செயல்படுதுங்கிறத நான் 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாயில சொல்ல நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 2.5 இயர்ஸா எங்க மக்களுக்கு என்ன சொல்லணும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இனிமேல் செய்ய போறேன். அது எந்த குழப்பம் எங்க மக்களுக்கு இல்லை. இதே பாணியில் பொதுமக்களிடம் மோசடி செய்துள்ள நிறுவனங்களின் வழக்குகளை கருத்தில் கொண்டு MYV3 Ads போன்று புதிதாக உருவாகும் நிறுவனங்கள் முறையாக பதிவு செய்துள்ளனரா, அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கின்றனரா உள்ளிட்டவற்றை போலீசார் தொடக்கத்திலேயே முறையாக விசாரித்து
மக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.